இயேசுவின் கிருபை வாழ்க்கை மாறியதே. ஜெபத்தின் பலனாய் அதிசயம் நடக்குதே பலர் வாழ்வில் இன்றும் இயேசுவின் புகழ்ச்சி. அந்த நேரம் இருட்டாய் இருந்தது என் நெஞ்சில் பயம் நிறைந்தது. அழைத்தேன் இயேசுவை அப்பா என்று அவர் வந்தார், பயம் நீக்கினார். வேதனை கண்ணீரை புன்னகையாக்கினார், நம்பிக்கையின் புதிய வாசலை திறந்தார். ஊழிய அழைப்பினை உறுதி செய்தார், அவர் செயல் என் வாழ்வின் சாட்சி. வானம் ஒரு சாட்சி, இயேசுவின் கிருபை வாழ்க்கை மாறியதே. ஜெபத்தின் பலனை அதிசயம் நடந்ததே என் வாழ்வில் இன்று. வாரம் ஒரு சாட்சி, இது நிஜமான சாட்சி. மருத்துவர் கைவிட்ட நிலையிலும் மறுபடியும் வாழ உயிர் கொடுத்தவர். உலகமே ஒதுக்கிய நேரத்திலும் ஒரு துணையாய் என்னோடு இருந்தவர். இல்லாமல் இருந்த இரங்களிலே இரக்கமாய் எல்லாம் நிரப்பினார். சுத்தமான மனதை கொடுத்து சாவை தாண்டிய ஜீவன் அளித்தார். வாரம் ஒரு சாட்சி, இயேசுவின் கிருபை வாழ்க்கை மாறியதே. ஜெபத்தின் பலனை அதிசயம் நடந்ததே என் வாழ்வில் இன்று. வாரம் ஒரு சாட்சி, இது நிஜமான சாட்சி. இயேசுவின் மகிமை ஒவ்வொரு வாரமும் ஒலிக்கட்டும், உலகம் முழுவதும் நம்பிக்கை பரவட்டும். உன் சாட்சியும் பகிர்ந்து விடு, இயேசுவின் அன்பை உலகம் மாறியட்டும். வாரம் ஒரு சாட்சி, இயேசுவின் கிருபை வாழ்க்கை மாறியதே. ஜெபத்தின் பலனை அதிசயம் நடந்ததே என் வாழ்வில் இன்று. வாரம் ஒரு சாட்சி, இது நிஜமான சாட்சி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சியின் மூலமாக இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் நாளில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். பாருங்க, இன்னைக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் இந்த 6வது ஆண்டு விழாவை காணும்படியாக கிருபை பாராட்டியிருக்கிறார். அதுலேயே பெரிய விஷயம் என்னன்னு சொன்னா, எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நம்முடைய மூத்த போதகர் கிறிஸ்தாஸ் ஐயாவும் அம்மாவும் எங்களிடத்தில் வந்திருக்கிறார்கள். நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஐயாவிற்கும் அம்மாவிற்கும் எங்களது வாரம் ஒரு சாட்சி குழுவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. ஐயாவிற்கும் அம்மாவிற்கும் எங்கள் அன்பை காண்பிக்கும் பொருட்டாக ஒரு சிறிய மலர்க்கத்தை நாங்கள் அன்பாய் வழங்குகிறோம். ஐயா, உங்களுடைய வாழ்த்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம்.
சொல்லுங்கய்யா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை அழைத்ததற்காக அதிக நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் ஒரு எதிர்பாராதமான ஒரு நிகழ்வு அது தேவன் எங்களுக்கு கொடுத்த ஒரு வழிநடத்தல். அது அதிகமாக மிக்க ஒரு மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களை அழைத்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம். மேலும் கடந்த 7 மாதங்களாக தேவன் நம்மை வழிநடத்தி இந்த ஆகஸ்ட் மாதம் முக்கியமான ஒரு மாதம், இந்த மாதத்தில் நம்மை அழைத்து வந்து வைத்திருக்கிறார். இந்த மாதம் நமக்கு இந்திய தேச சுதந்திரம் கிடைத்ததோடு நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். சுதந்திரமாக தேவனை தொழுது கொள்ளவும், சுதந்திரமாக பாடலை பாடவும், சுதந்திரமாக நாம் நற்காரியங்களை செய்யவும் நம்மை வழிநடத்தியிருக்கிறார். ஆகவே இந்த ஆகஸ்ட் மாதம் நமக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கிறது. இதற்கு சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. இதில் சங்கீதக்காரர் இவ்வளோ அழகாக சந்தோஷத்தை பற்றி எப்படி களி கூற வேண்டும் என்பதை நமக்கு சொல்கிறார் பாருங்கள். உம்மை நம்புகிறவர்கள், ஆண்டவரை நம்பக்கூடியவர்களாகிய நாம், ஆண்டவர் நம்மை வெறுமையாக அனுப்புவதில்லை. நம்முடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும் பொருட்டாக அவர் இப்பொழுது வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அந்த சந்தோஷம் நிறைவாக இருப்பதற்கு ஏற்ற வண்ணமாக சங்கீதக்காரர் நமக்கு அதை உறுதி செய்கிறார். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் அன்பு கூறுவார்களாக. இந்த நேசிக்கக்கூடிய நாம் யாரை நாம் நேசிக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தை நாம் தொழுது கொள்கிறோம், நம்புகிறோம். இந்த இயேசு கிறிஸ்து நமக்கு வெறும் கடவுளாக மட்டுமல்லாமல் பெற்றோராக இருக்கிறார். அதே நேரத்தில் அவர் நமக்கு இனிய நண்பராக இருக்கிறார். வாட் ஏ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ். இது ரொம்ப அதிகமாக ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. வாட் ஏ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ். இதுதான் அவராகவே நான் உங்களுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறார், சிநேகிதரன் சொல்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறது இல்லை, நீங்கள் எனக்கு ஊழியக்காரர்கள் அல்ல. அதற்கு பதிலாக ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதர் என்றேன். எவ்வளோ நம்ம சிநேகிதர் என்று சொல்கிறார் பாருங்கள். நாமெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நண்பர்கள். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு, டெல் மீ அபவுட் யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர். நீ யாருன்னு நம்ம சொல்கிறதுக்கு உன்னை பற்றி நீ சொல்ல வேண்டாம். நீ எப்படி இருக்கிற, யாருடைய குமாரன், எங்கேருந்து வந்த, எந்த ஊர், அப்படின்லாம் நீ சொல்ல வேண்டாம். உன்னுடைய நண்பன் யாருன்னு சொல்லு. அப்போது அந்த நண்பனை நீ யாருன்னு சொல்லியாச்சுன்னா நீ யாருன்னு நான் சொல்லிடுறேன்னா, நீ நல்ல நண்பன், நீ நல்ல சகோதரனா, அல்லது வாழ்த்து செய்யக்கூடியவனா, அல்லது தீமை செய்யக்கூடியவனா, நீ எப்படிப்பட்டவன் என்பதை அறிவதற்கு உன்னுடைய நண்பனை நீ சொல். இதே விதமாக இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய நண்பராக இருக்கிறார். நம்முடைய நண்பராக இருப்பதனாலே நாம் யார் என்று உலகத்தின் மக்கள் அறிகிறார்கள். ஆக இந்த நல்ல நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு நண்பராக அறிமுகப்படுத்துவதற்காக இந்த வாரம் ஒரு சாட்சி என்கின்ற தலைப்பில் சிறப்பு செய்தியும் சாட்சிகளும் இந்த நிகழ்ச்சியில் நிறைவு பெறுகிறது. இதை கேட்கக்கூடிய நீங்கள் அனைவரும் இயேசுவின் நண்பர்களாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நமக்கு சிநேகிதராக இருக்கிறார். இந்த சிநேகிதன் அந்த சிநேகிதனுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பான். அதுதான் நம்ம உலக பிரகாரமாக சந்திக்கக்கூடிய ஒரு சிநேகிதன். இந்த சிநேகிதர்கள் ஒருவருக்கொரு தன்னுடைய உயிரையும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார்கள். இந்த சிநேகிதராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இது சொல்ல ஒன்றுமாக அவர் தன்னுடைய உயிரையே கொடுத்து தன்னை அர்ப்பணித்து அவருடைய சிநேகிதர்களாகிய நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க ஒவ்வொரு நாளும் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இந்த ஒரு வேண்டுதலை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அனைவருக்கும் இந்த வாரம் ஒரு சாட்சியை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அனைவருக்கும் இதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள், நமக்கு அறிவிக்கிறார்கள். இதை கேட்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை என்றும் சிநேகிதர்களாக நம்புவது, சிநேகிதர்களை ஏற்றுக்கொள்வது அவருடைய மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்வதற்கு சுகமாக இருக்கிறது.
ஆக இந்த நிகழ்ச்சி நாளுக்கு நாள் வளர்ந்து பெருக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு அதிக ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய ஜான் தேவானந்தா அவர்களும் அவருடைய துணைவியார் அவர்களும் அவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய கிறிஸ்டோபர், அதாவது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இவர்களும் தொடர்ந்து தன்னுடைய தாளந்துகளை வெளிப்படுத்தி அநேகரை ஆத்மாக்களை இயேசு கிறிஸ்துக்குள் கொண்டு வர நாங்கள் இருவரும், நானும் அம்மாவும் வாழ்த்துகிறோம். ஒரே ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். ஏசாயா 60வது அதிகாரம், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. சிநேகிதராக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து அவருடைய மகிமையை நம்மேல் பிரகாசிக்க செய்திருக்கிறார். ஆகவே அவருடைய மகிமை நம்மேல் பிரகாசித்தனாலே நாம் எழும்பி பிரகாசிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆக எழும்பி பிரகாசிக்கும் இந்த வாரம் ஒரு சாட்சியின் மூலமாக அனைவரும் எழுந்து பிரகாசித்து ஆண்டவருடைய வழிநடத்தல், ஆண்டவருடைய சிநேகத்தை தொடர்ந்து பெற்றுக்கொண்டு அவருடைய பாதுகாப்புக்குள் நாம் அனைவரும் அடைக்கலம் பெறுவோம். சிநேகிதன், உலக பிரகாரமான சிநேகிதன் எப்படி நம்மை அரவணைக்கிறார்கள், இதை விட மேலாக இயேசு கிறிஸ்து நமக்கு சிநேகிதராக இருக்கிறார். இதை விட வேறு என்ன நண்பர் நமக்கு வேணும்? வாட் எ ஃப்ரெண்ட் we have in Jesus. So that Jesus is a great friend. That friend will help us. ஏன் நேற்றும் இன்றும் மாறாமல் இருக்கக்கூடிய நண்பரே ஆகிய இயேசு கிறிஸ்துவை நான் நம்பவும் இந்த இயேசு கிறிஸ்து நம்மை என்னென்னமாக வழிநடத்துவார். மீண்டுமாக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் நடைபெற, இந்த ஆண்டு முழுவதும் எல்லா நாட்களும் நடைபெற கர்த்தர் வழிநடத்துவாராக. ஆமேன். இதே நேரத்தில் இந்த மாதம் இந்திய தேசம் சுதந்திரம் கிடைத்த இந்த மாதம், இந்த சுதந்திரமான இந்தியாவில் நாம் அனைவரும் சுதந்திரமாக இருக்க தேவனை நாம் தொடர்ந்து ஜெபிப்போம், மன்றாடுவோம். சிநேகிதராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ரொம்ப நன்றி ஐயா. நல்ல ஒரு வாழ்த்து செய்தி கொடுத்தீங்க. ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையும் சொன்னீங்க. எங்களது குழுவின் சார்பாக ஐயாவிற்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் கர்த்தர் என்னை கிருபையாக உங்கள் எல்லா மத்தியிலும் ஒரு சாட்சியாக நிறுத்தினதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சாட்சியை சொல்வதற்கு முன்பாக நான் ஒரு சிறு வசனத்தை வாசிக்கிறேன். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார், அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். இந்த வசனம் என்னோடய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை சேர்ந்தது என்று சொல்லி நான் சொல்லுவேன். 6 ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு நான் மிகவும் ஒரு வியாதிப்பட்டேன். எல்லாருக்கும் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும், சயின்ஸ் படித்தவங்க எல்லாருக்கும் நம்மளுடைய உடம்பில் லிம்ப் நோட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி, என்னுடைய ஒரு கஷ்டத்தினால் பலவிதமான காரணங்களால் என்னுடைய உடம்பில் 17 லிம்ப் நோடு எனக்கு அஃபெக்ட் ஆச்சு, இன்ஃபெக்ஷன் ஆச்சு. நம்ம உடம்பில் 21 தான் இருக்குது. இதில் 17 லிம்ப் நோடு அஃபெக்ட் ஆச்சு. எனக்கு ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் நான் வெளிநாட்டில் இருந்து பம்பாய்க்கு பலவிதமான டெஸ்ட்டுகள் எல்லாம் எடுத்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. மிக சரியாக ஜூலை மாதம் 29ஆம் தேதியோட என்னோடய ஆப்ரேஷன் முடிஞ்சு 6 ஆண்டுகள் எனக்கு முடிஞ்சிருக்கு. இது 7வது ஆண்டில் நான் கர்த்தர் என்னை கிருபையாக வழிநடத்த கிருபை செய்திருக்கிறார். அந்த நேரங்களிலே நான் அதிக சஞ்சலப்பட்டேன். நான் சஞ்சலப்பட்டு ஏன் எனக்கு இந்த மாதிரி வந்தது, என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நான் ஊழியம்தான் பண்ணேன். நான் சிறுவர்கள் மத்தியில் அதிகமாக ஊழியம் செய்தேன், அப்படியெல்லாம் ரொம்ப நினச்சேன். ஆனாலும் எனக்கு இந்த வசனம் நீ சஞ்சலப்படுத்தினாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் எனக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். அதனால் தைரியமாக அந்த எல்லா சிகிச்சைகளையும் நான் ஏற்றுக்கொண்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப வேதனைப்பட்டேன். உடல் வலி, மனவலி, சோர்வுகள் அப்படியெல்லாம் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் என்கிட்ட சொன்னார், நான் உன்னை சஞ்சலப்படுத்தினேன், ஆனால் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் மட்டும் பண்ணேன். ஆண்டவரே, உமக்கு சுத்தம் இருந்தால் நான் மறுபடியுமாக நல்ல விதத்தில் சுகம் பெற்று உம்முடைய ஊழியத்தை செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும். அப்படி இல்லை என்று சொன்னால் அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்து எல்லா விதமான சிகிச்சைகளையும்
முழுவதையும் மேற்கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். மார்ச் மாதம் 20ஆம் தேதி என்னுடைய கடைசி ரேடியேஷன் வந்து எனக்கு நடந்துச்சு. அப்போ எல்லாரும் ரொம்ப கஷ்டம் அந்த நேரத்தில். அப்போ தான் கோவிட் ஆரம்பிக்குது எங்களுக்கு. நான் முடிச்சுட்டு வந்துட்டு நான் 21ஆம் தேதி அந்த டாக்டரை போய் ஜெஸ்லோக்கில் பார்த்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, தைரியமாக இருங்க, எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டுக்கும் இனி அவசியம் இருக்காதுன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் அந்த நாளில் போனவங்க மாத்திரம்தான் கடைசியாக அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க. அதுக்கப்புறம் 2 ஆண்டுகள் அதை எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் அந்த 2 ஆண்டுகளும் வந்து எனக்கு ஒரு வரப்பிரசாதமாக நான் வந்து கர்த்தரிடத்தில் ஒரு நன்றி சொல்கிறவளாக இருக்கேன். ஏன்னா அந்த கோவிட் டைமில் எந்த விதமான கான்டாக்டோ கனெக்ஷன்ஸோ எதுவுமே இல்லாததுனால நான் அதிகமாக சுகம் பெறுவதற்கு கர்த்தர் எனக்கு அந்த வாய்ப்பை தந்தார். ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் இதை நினைப்பேன், நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன கடவுள் ஒருவேளை எனக்காக தான் இந்த கோவிடை கொண்டு வந்தாரோ என்று சொல்லி கூட நான் சில நேரங்களில் நாங்கள் பேசுவோம். ஏன்னா நாங்கள் இருந்தபோது அந்த 2 ஆண்டுகள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம எப்படி இருந்தோம். அது வந்து நான் முற்றிலும் சுகம் பெறுவதற்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்தது. அந்த சுகமான அந்த நேரங்களில் நிறைய பேர் எனக்காக ஜெபித்தாங்க. என்னுடைய ப்ரேயர் குழுன்னு ஒன்று இருக்குது எங்களுக்கு, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க ஜெபித்தார்கள், உறவினர்கள் ஜெபித்தாங்க, சர்ச்சில் தெரிஞ்சவங்க எல்லாரும் ஜெபித்தாங்க. அப்புறம் எல்லாம் பிள்ளைகள் ஐயா எல்லாரும் ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. யாருமே வந்து என்னை வந்து அந்த நெகட்டிவ் இதுக்கு கொண்டு போகவே இல்லை. விசேஷமாக என்னுடைய டாக்டர் அம்மா அவங்க எப்பவும் சொல்லுவாங்க, பாசிட்டிவாக நினைங்க. அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கணும், நல்ல ட்ரெஸ் பண்ணணும், நல்லா சமைக்கணும், நீங்கள் வந்து நல்லா சமைச்சு நல்லா சாப்பிடணும். இப்போ நீங்கள் டிவி பார்க்குறதா இருந்தால் நீங்கள் சினிமா கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லுவாங்க. நல்ல சந்தோஷமாக அவங்கள வச்சுக்கோங்க, நெகட்டிவாக நீங்கள் வச்சிங்கன்னா தளர்ந்து போயிடுவீங்கன்னு சொல்லி. அதனால் நான் வந்து அதை நான் ரொம்ப ஆக்டிவாக பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு எனக்கு ஐயா ரொம்ப துணையாக இருந்தாங்க, பிள்ளைகள் துணையாக இருந்தாங்க, உறவினர்கள் ப்ரேயர் பார்ட்னர்ஸ் எல்லாரும் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. அதனால் நான் வந்து எனக்கு இந்த வியாதியை அல்லது என்னுடைய சுகவீனத்தை மேற்கொள்கிறதுக்கு எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. அதோடு அந்த நேரத்தை அதிகமாக கடவுளிடத்தில் செலவு பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய டைம் கிடச்சிது. ஏன்னா வேறு எந்த வேலையும் இல்லாததுனால அதிகமாக பைபிள் படிக்க, அதிகமாக வேதாகமத்தை உணர்ந்து கொள்ள, நிறைய கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு, அந்த மாதிரியெல்லாம் இது பண்ண நிறைய பிரசங்கங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஆன்லைனில் பேசுகிறதுக்கு எல்லாம் நான் வந்து என்னை தயார்படுத்தினேன். ஆகவே இந்த நாளில் கர்த்தர் என்னை இம்மட்டுமாக ஏன்னா கடந்த 29ஆம் தேதியோட 6 ஆண்டுகள் முடிந்து 7வது ஆண்டு நான் சுகமாக இருப்பதற்கு கர்த்தர் என்னுடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்ததற்காக கர்த்தருக்கு நான் அதிகமாக நன்றி சொல்கிறேன். உண்மையாலுமே கர்த்தர் நம்மை சிட்சிக்கும் பொழுது, அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார் என்பதற்கு நான் ஒரு சாட்சியாக இருக்கேன். இந்த நேரத்தில் இந்த சாட்சியை பகிர்ந்து கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த சகோதரருக்கும் அவருடைய குழுவினருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் மனம் தளராமல் ஆண்டவராகிய இயேசு என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி நாம் நினைக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மை தம்முடைய பிள்ளைகளை கைவிடாமல் காக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சியின் மூலமாக திரும்பவுமாக இன்றைக்கு உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னைக்கு என்ன நாள் யாராவது சொல்ல முடியுமா? எத்தனாவது அனிவர்சரி? 6வது அனிவர்சரி. அதாவது பாருங்க, இந்த வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சியை ஆரம்பித்து 6வது அனிவர்சரியை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு காண செய்திருக்கிறார். அதாவது 6 வருடங்கள் கழித்து 7வது வருடத்திலே நாங்கள் அடியெடுத்து வைக்கிறோம். அப்போ இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? ஏசப்பா. அப்போ முதலாவது நாம் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் சரி ஃபோன், அதுக்கு நாம நன்றி சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் மைக், ஓகே, அதுக்கு நன்றி சொல்லுவோம். அதுக்கப்புறம் யாருக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம்? யாரெல்லாம் சாட்சி சொன்னாங்களோ அவங்களுக்கு. ஆமென். எவ்வளவு பேர் சாட்சி கொடுத்தாங்களோ அத்தனை பேருக்கு நாம் நன்றி சொல்கிறோம். ஏன்னா ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக அவ்வளவு சாட்சிகளை கொடுத்தது நம்முடைய நேயர்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளும் தான். ஸோ அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் யாருக்கு நாம் நன்றி சொல்லணும்? நம்மளுக்கு இல்லை, இந்த சாட்சியை இத்தனை வருஷமாக பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய நேயர்களுக்கு நாம், அவங்க இல்லைன்னு சொன்னால் இந்த 6வது வருஷத்தை நாம் வந்து என்ன செய்ய முடியாது, காணவே முடியாது இல்லையா? அப்போ இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் செய்திருக்கிறார் அதை வந்து எல்லோரும் கொஞ்சம் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக நம்ம சொல்லி முடிச்சுடுவோம். இப்போ முதலாவது இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால்
நம்ம கேல்வின் நம்ம கூட இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக அவர் வந்து சென்னையிலேருந்து தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவார். இப்போ இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறதுனால நாம் வந்து அந்த யூத்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் வாரம் ஒரு சாட்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் அதில் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிளெஸ்ஸிங் கிடச்சது சொல்ல முடியுமா? Varmur Saatchiல, like as I was part of Varmur Saatchi, I was able to finish my bachelor's in automobile engineering. ஓகே, அப்போ மெயினாக சொல்கிறது வந்து இந்த ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிட்டிங்க 4 வருஷம். ஆமேன். வேறு ஏதாவது ஆண்டவர் அற்புதமாக உங்களோட செய்திருக்கிறாரா? 4 வருஷம் எப்படி I was staying away from the family and I was living a life alone. Okay. It was all possible because of God. Because of God. Oh, thank you so much. God bless you. சரி, இப்போ அதுக்கு அடுத்தது வந்து நம்முடைய டெக்னிக்கல் சப்போர்ட் தான். சரி, நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்கள் வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஆகஸ்ட் 1 வார ஒரு சாட்சி ஆரம்பிச்சிங்க. ஆமாம், நான் அக்டோபர் மாதம் வந்து ஒரு வேலை கிடச்சிச்சின்னு ஒரு சர்ட்டை பண்ணிட்டு இருந்தேன். ஆமாம், எனக்கு 6 வருஷம் ஆகிட்டு. 6 வருஷம் அந்த கம்பெனியில் இப்போ போன பெங்களூர் போயிருந்தோம்ல, அப்போனா க்ரியேட்டிவ் ஹெட் ஆகிட்டேன். அப்போது லாஜிக்காக சொல்ல போனால் என் இந்த கரண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் வார ஒரு சாட்சியும் ஒன்று. கிரேட். ஓகே ஓகே. அப்போ வந்து நீங்கள் என்ன ஹெட் ஆகிருக்கிறீங்க? க்ரியேட்டிவ் ஹெட். கிரியேட்டிவ் ஹெட். எந்த நான் வந்து மியூசிக் லேபிள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன வீடியோ வந்தாலும் எந்த ஆடியோ வந்தாலும் என்னையை தாண்டி தான் போகணும். ஓகே, மீன்ஸ் ஒரு முக்கியமான பொறுப்பில் நீங்கள் இருக்கிறீங்க. அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய பர்சனல் லைஃப்பில் வந்து எத்தனை வருஷமாக நான் வந்து ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி அந்த பிள்ளைங்களுக்கு தான் நான் வந்து டீச்சிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து கடவுளுடைய பெரிதான கிருபையினால் ஐசிஎஸ்சி போர்டுக்குள்ளே ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு மேத்ஸும் ஃபிசிக்ஸும் எடுக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறாரு. ஆமென் ஆமென். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கை எப்படி போய்கிட்டு? இப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஸ்பெஷலாக சொல்ல போனால் தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில் 4 வருடங்களாக இறையியல் கல்வியை முடிக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். அதாவது ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை பிசிஎஸ். ஸோ இது வந்து எனக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் அப்படி நான் வந்து நினைக்கிறேன். சரி, யாருக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும்னு நீங்கள் கேட்டீங்க. ஆமாம், நான் வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து கிறிஸ்டோஃபருக்கு தான் சொல்லணும். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கிறிஸ்டோஃபர். ஃபார் வாட் ரீசன்? ஃபார் தி ரீசன் இஸ் வாட் வாரமொரு சாட்சி நம்ம டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, அது எந்த ஆப்பில் நான் பண்ணுறேனோ அதுக்கு ஃபுல்லாக ரெஸ்பான்சிபிள் வந்து தட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் கிறிஸ்டோஃபர் ஒன்லி. ஓகே. ஸோ அவரு தந்ததுனால தான் நாங்கள் பப்ளிக் கிட்ட வர அந்த குவாலிட்டியை நாங்கள் கொடுக்க முடியுது. சரி. ஸோ தேங்க்ஸ் டு யூ. ஆனால் அது வேலை ரொம்ப ஸ்ட்ரகிள். டெஸ்டிமனி வந்து வாங்குறதும் போடுறதும் மக்கள் வந்து வெயிட் பண்ணுங்க, நாங்கள் எப்படி டெஸ்டிமனி வாங்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. சொல்லுங்கள். மக்கள் வந்து பீப்புள் ஆர் ஸோ அடாமெண்ட், புரியாமலே இருக்காங்க யாருக்காக வேண்டி அவங்க டெஸ்டிமனி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. அவங்க ஒரு சேனலுக்குன்னு கொடுக்குறோன்னு நினைக்காம காடுக்காக வேண்டி நான் ஒரு டெஸ்டிமனி கொடுக்குறோன்னு மக்கள் எப்போ அவங்க ஹார்ட்டில் எடுக்க மாட்டாங்களோ அதுவரை வந்து அது ஒரு சாட்சியாக கன்வெர்ட் ஆகாது. சரி, அப்போ அதற்காக நாம் என்ன செய்வோம்? ஜெபிப்போம். ஜெபிக்க மட்டும்தான் செய்ய முடியும், மக்களுடைய டெண்டன்சியை மாற்ற முடியாது. இந்த வருஷம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சாட்சிகள் வந்து ரொம்ப டிலே ஆகி தான் நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ண முடிஞ்சது. ஏன்னா சாட்சி எங்களுக்கு ரேராக தான் கிடச்சிது. பட் இந்த வருஷம் நம்ம வாரம் ஒரு சாட்சி நடத்துறதுல வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கிறது தான் உண்மையான காரியம். பட் இப்போ நம்மகிட்ட வந்து சாட்சி இருக்குது, இனிமேல் சாட்சி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. சரியா? அதனால் இப்போ இந்த வருஷம் விசேஷமாக நம்ம பார்க்க போனால் எல்லாருக்குமே நம்முடைய வாழ்க்கையில் வந்து நன்மைகள் நடந்திருக்கு இல்லையா? நாமளே அவருக்கு என்ன செய்யணும்? ஒரு பெரிய சாட்சியாக அந்த உலகத்தில் வாழலாம். சரி, தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்குள்ளாக நேயர்களை கொண்டு போகலாமா? சரி, நேயர்களே கடைசி வரை பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்டோஃபர்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கா? நல்லா இருக்கியா? ஒரே டூர் தான் போல தெரியுது, பெங்களூர் ஊரு. பயங்கரமா செட் ஆயிட்டேன். சரிம்மா, எப்படி போகுது லைஃப் எல்லாம்? போய்கிட்டு இருக்கு. என்னச்சு இப்போ கோயிலுக்கு வர போகணும், அப்புறம் வேலை வேறு 1 மணிக்கு தான் முடியுது, அப்புறம் காலையில் இருந்து கோயிலுக்கு வர போகணும், அப்படியே போய்கிட்டு இருக்கு. வேறு என்னச்சு பிஸியாக இருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். சரிம்மா, ஒரு சாட்சி கூட நீ இப்போம்மா இப்போ கொடுத்தாலும் உடனே ரெக்கார்ட் பண்ணிடுவோம். நாம சாட்டர்டே பார்ப்போமே. சாட்டர்டே சண்டே கொஞ்சம் கேப் இருக்கும், நல்லா ஓடும். அப்போ நம்ம ஃப்ரீயாக உட்காந்து பண்ணலாம். வீட்டுக்கு வந்துருங்க, இல்லைன்னா நான் வரேன், இங்கே வீட்டுக்கு வரேன். நீ ஃபைனலாக சொல்லு, நான் அங்கே வரவா நீ இங்கே வரியா? உங்கள் இஷ்டம். ஏன்னா எனக்கு சாட்டர்டே சண்டே லீவ் தானே, நீங்கள் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் வாங்க, ஒரு ப்ராப்ளம். சரி, அப்போ நான் ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு வரட்டுமா? நீங்கள் வேணால் ஒரு
காலையிலலாம் இல்லை மத்தியானம் ஃபோன் பண்ணுங்கள். காலையில் சண்டே சாட்டர்டே நீ வந்து முழிக்க மாட்டேன் சீக்கிரம். ஆமாம் சாட்டர்டே ஒரு நாள், சண்டே கோயிலுக்கு போகணும், சீக்கிரம் எழுந்திரிக்கணும். சரி, சாட்டர்டே ஒரு நாள் தான். எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லு. 12 1 மணிக்கு வரைக்கும் ஃபோன் பண்ணுங்க. சரி ஓகே. அப்போ சனிக்கிழமை 12 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன். நீ எப்படியும் சாட்சியை கொஞ்சம் யோசனை பண்ணி வச்சுக்கோ. சரி, டக்குன்னு நம்ம ஷூட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே சரி, அப்போ வீட்டுக்கு வரீங்க அப்படி தானே? கண்டிப்பாக. சரி பண்ணிடுவோம். ஓகே. மாமா சாட்டர்டே ஆயிட்டு கிறிஸ்டோபர் சாட்சி தரேன்னு சொன்னாங்க, ஃபோன் பண்ணுங்க. ஆமாம், மறந்தே போயிட்டேன். நல்ல வேலை ஞாபகப்படுத்தின அப்புறம் நான் அவனுக்கு கால் பண்ணுறேன். என்ன ஆமாண்ணா, அவன் சொல்லியிருந்தேன் சாட்சி கொடுக்கணும். நீங்கள் சாட்டர்டே ஆகிட்டா என்ன செய்ய பார்ப்போம். ஹலோ தாத்தா. அம்மா கிறிஸ்டோபர், நான் தாத்தா பேசுகிறேன். சொல்லுங்க தாத்தா. சாட்சி தரேன்னு சொல்லியிருந்தல, எப்போ வரலாமா? இல்லை தாத்தா, இன்னைக்கு லீவாக தான் இருந்துச்சு. ஒரு இப்போ என்ன ஆகிட்டுனா இப்போ வேலை வந்துட்டு நம்ம நாளைக்கு இல்லைன்னா அடுத்த வாரம் பார்ப்போமா? அட பாருங்களா, இன்னைக்கு கொஞ்சம் கூட நேரம் இல்லையாம்மா? இல்லை தாத்தா, இல்லை இப்போ உங்களை கூப்பிட்டுட்டு இப்போ நான் வேலையில் உட்காந்தா அது தப்பாயிரும்ல. ஏற்கனவே இப்போ தான் வேலை நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. சரி, நான் அது வந்து அப்படி லீவ் எடுக்க முடியாது. சரி, அப்போ அடுத்த வாரம் ஃபோன் பண்ணட்டுமா? அடுத்த வாரம் பார்ப்போம் தாத்தா. இல்லை, அடுத்த வாரம் எந்த கிழமைக்கு ஃபோன் பண்ணட்டும்? இல்லை நீங்கள் சாட்டர்டே சண்டே இல்லைன்னா நம்ம அடுத்த வாரம் சண்டே பார்ப்போம். சரி 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 ஓகேம்மா. ஓகே ஓகே. என்ன பண்ணுறது இப்போ? இசப்பா, சாட்சி கிடைக்குமா கிடைக்காதா, தருவானா தரமாட்டானா தெரிய மாட்டேங்குது. சரி ஓகே, அடுத்த வாரம் வெயிட் பண்ணுவோம். ஸ்தோத்திரமா. ஸ்தோத்திரையா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். அம்மா, நாங்கள் வாரம் ஒரு சாட்சி ஒரு சேனல் நடத்திட்டு இருக்கோம். தெரியும் எனக்கு வாரம் ஒரு சாட்சி. அப்படியே பார்க்குறீங்களா? பார்த்துருக்கோம். வருஷத்துக்கு எங்களுக்கு ஒரு 52 சாட்சி வேணும், பார்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா பண்ணுறீங்க நீங்கள் சாட்சி. ஆமாம், அந்த ஒரு சாட்சி சாட்சி வந்தோடனே ஃபர்ஸ்ட் நான் தான் பார்ப்பேன் உங்கள் சாட்சி. ரொம்ப கமெண்ட் சந்தோஷம் கூட பண்ணியிருக்கேன் நான் அதில். ரொம்ப சந்தோஷமா. எங்களுக்கு வருஷத்துக்கு 52 சாட்சி வேணும். சரி, எனக்கு ஒரு சாட்சி கொடுத்தா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம வாழ்றதே ஒரு சாட்சி. என்கிட்ட எக்கச்சக்கமான சாட்சிகள் இருக்கு, தெரியுமா ரொம்ப உங்களுக்கு? சந்தோஷம். இப்போ ரெக்கார்ட் பண்ணிடுவோமா உடனே? இப்பவும் வேண்டாம், கொஞ்சம் நான் இன்னைக்கு ஆயத்தமா வரல. சரி, ஆனா கண்டிப்பா நான் தருவேன். இல்லை, நீங்கள் இப்போ சொன்னால் எங்களுக்கு உடனே இந்த வாரம் போடுறதுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் தருவேன், கண்டிப்பா தருவேன் நான் உங்க சேனலுக்கு. ஆனா ஆண்டவர் எப்படின்னு சொல்றாரோ அப்போ நான் உங்களுக்கு கண்டிப்பா தருவேன். சாட்சி இருக்கு, சாட்சி ரொம்ப இருக்குது என்கிட்ட. ஆண்டவர் சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பா கண்டிப்பா ஆனா தருவேன். சரிம்மா, கண்டிப்பாக கொடுங்க. சரி, சரி, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. ஏசப்பா, இந்த சாட்சியும் கிடைக்கிற மாதிரி தெரியலையே. நீங்கள் எப்போ அவங்ககிட்ட பேச போகிறீங்க, அவங்க எப்போ சாட்சி தர போகிறாங்க? இந்த வாரம் வேறு கையில் சாட்சி இல்லை. சரி பார்ப்போம், ஏதாவது ஆண்டவர் பண்ணுவார். கேள்வி தெரியுமா, ஒரு அந்த வார ஒரு சாட்சி எடுப்பாரு அந்த சேனல் பார்த்துருக்கேன். ஆமாம் பார்த்துருக்கேன். ஃபோன் பண்ணி மண்டை காஞ்சிருது எனக்கு. நானும் அதான் எப்படி இக்னோர் பண்ணலான்னு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். திரும்பி சாட்சி கொடுங்கன்னு கேட்டால் எவ்வளோ சாட்சி தர முடியும்? நம்மகிட்ட இருக்கதே சாட்சி 1 2 கொடுத்தாச்சு. அது ஒரு திருப்பியும் அதே கேட்டது. अभी देखो ना भैया, अधिक மேலே நான் என்ன சொல்றேன்னா, कितने लोग को बताएगा अपने बारे में, कितने लोग देखते हैं वीडियो, अपना बारे में बताएगा तो सब लोग नजर डालेंगे ना, ऑब्वियसली समझते हैं आज இல்லை, நான் போன வீடியோ கொடுத்துருந்தேன், அதில் 600 வியூஸ் தான் வந்திருக்கு. உன் வீடியோவில் எவ்வளோ வந்திருக்கு? நான் பார்க்கலையே. நான் அனுப்பிச்சதுக்கப்புறம் நான் அவரையும் செக் பண்ணல. அவரை மட்டும் திரும்பி கால் பண்ணி சரி பாருங்க எல்லாம் சும்மா போட்டு விட்டுக்கிட்டு இருக்காரு. நான் வரேன், நீ அவர் வராரு நம்ம வராரு பாரு. வந்தோடனே கேட்பாரு, நீ ஏதாவது ஒன்று சொல்லிடு. நான் எதையாவது வேலை இருந்து சொல்லிடு, எதையாவது நானும் சொல்லிடுறேன் எதையாவது. சரி ஓகே. அரே, 2 பேரும் சேர்ந்து இருக்கீங்க. பிரைஸ் லார்ட்மா, பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உட்காரலாமா? சரி, ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்கறதுல 2 பேரையும். காலையில் வாரம் ஒரு சாட்சியெல்லாம் பார்க்குறியாமா நீ? ஆமாம் யார், எவ்ரி வீக் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்படியா? ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லியிருக்கிறியா? சொல்லியிருக்கேன் எல்லாருக்கிட்ட. பாரு, நம்ம ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தா இந்த உலகத்துல நம்ம ரொம்ப நல்லா வாழலாம், பார்த்துக்குவோம். ஆமாம். சரி, ஏதாவது சாட்சி இருக்காமா அவங்ககிட்ட? கேட்டு தான் பார்க்குறேன். எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு தெரியும்ல பசங்க எப்படி சொல்லுவாங்க, மற்றவங்களுக்காக லைக் எதுக்காக நாங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணணும், எல்லாருக்கும் எங்களை பற்றி தெரிய வந்துடும். பசங்க அப்படி எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமாம்.
சாட்சியில வந்து அவர் நாம தானே மகிமைப்படல. உங்களை பத்தி தெரிய வந்தப்ப என்ன அப்படி ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அது நம்மளுக்கு புரியும், மற்றவங்களுக்கு எப்படி புரியும்? சரி, ஏதாவது புதுசா சாட்சி உங்ககிட்ட இருக்காமா? இப்போ அவ்வளோன்னு எனக்கு தெரியாது, ப்ரிப்பேர்டாக இல்லை, உட்காந்து யோசிச்சு பார்க்கணும். நீங்கம்மா உங்ககிட்ட ஏதாவது சாட்சி உண்டாமா? இப்போ அதுக்கு இல்லை, ஏதாவது வந்தால் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்து கிடைக்குமா? என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எப்படின்னா, அவங்க வந்து சாட்சி இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க. எதுக்குன்னா அவங்களுக்குன்னு இன்னைக்கு நாளைக்குன்னு ஒன்று சொல்கிறாங்க. ரெண்டாவது சிலவங்க வந்து யூடியூப்பில் நாங்கள் இதுக்கு வரணும், நாங்கள் இதுக்கு ஃபேஸ் காமிக்கணும், நாங்கள் அந்த எதுக்கு அப்படி காமிக்கணும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாம வந்து சாட்சி எதுக்காக போடுறோம்? ஆண்டவர் மேலே நம்பிக்கை வரும், அவங்களுக்கும் எது தேவைன்னு சொன்னால் அவங்களே ஜெபம் பண்ணி என்ன செய்துடுவாங்க, ஆண்டவர்லேருந்து பெற்றுக்கொள்வாங்க. அதுக்கு தான் இந்த சேனல். சரிம்மா, யோசனை பண்ணுங்க, இருந்தால் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்தாலும் வாங்கி கொடுங்க, எல்லாரையும் பார்க்க சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு 2 பேர்கிட்டயுமே சாட்சி இல்லை. இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. நான் சாட்சி இப்போ ஒரு 5 பேர்கிட்ட கேட்டாலும் அவங்க தாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது கூட அது வரைய மாட்டேங்குது. நான் எவ்வளோ இப்போ மற்றவங்களெல்லாம் விடுங்க, நீங்கள் 2 பேரும் யூத், நீங்கள் சாட்சி கொடுங்க இன்னைக்கு. இல்லைல்ல, இப்போ ஏதாவது ஒன்று சும்மா சொல்ல முடியாதுல்ல. அப்படி டக்குன்னு சொன்னால் எப்படி ஆகும்? கொஞ்சம் ஆயிரம். அப்போ நீங்கள் யோசனை பண்ணி சொல்கிறீங்களா? சரி, ஓகே, சொல்லுங்கள், ஃபோன் பண்ணுங்க, ஃப்ரீ ஆகிட்டு நாங்கள் சொல்கிறோம். ஏசப்பா, வயசானவங்ககிட்டையும் சாட்சி இல்லை, வாலிப பிள்ளைகிட்டையும் சாட்சி இல்லை, தாரன்னு சொல்கிறாங்க. இந்த வாரத்தில் போடுறதுக்கே சாட்சி இல்லை. ஏதாவது பண்ணுங்க ஏசப்பா, அந்த பிள்ளைங்கள்ட்ட பேசுங்க. சாட்சி கிடைக்கட்டும் நமக்கு. ஆண்டவரும் அருமைரட்சகரமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். வாரம் ஒரு சாட்சி ஊழியங்களை கர்த்தர் இத்தனை ஆண்டுகளாய் ஆச்சரியமாய் நடத்தி வந்திருக்கிறார். இது ஒரு எளிதான காரியமல்ல. ஜானண்ணா, அக்கா இருவருடைய மிகுந்த பிரயாசம், ஊக்கமான ஜெபம், இவைகள் நிமித்தம் கர்த்தர் கிருபையாய் இந்த வருடங்களை கடந்து வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். வருகிற ஆண்டு இதைவிட பெரிய அற்புதத்தை வாரம் ஒரு சாட்சி ஊழியத்தின் மூலமாய் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த சாட்சியை கேட்கிற தேவ பிள்ளைகளுக்குள்ளார விசுவாசம் உண்டாகி பெரிய அற்புதத்தை கண்டு தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். அது மட்டுமல்ல, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த வாரம் ஒரு சாட்சி உலகமென்றும் கடந்து சென்று அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். இதுவரை நடத்தின எபினேசர் இனி வருகிற புதிய ஆண்டிலும் கர்த்தர் அற்புதமாய் நடத்தட்டும் என்று அக்காவுக்காக, அண்ணனுக்காக, இந்த ஊழியத்துக்காக ஊக்கமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் இந்த ஊழியத்தையும் கர்த்தர் அபிருதமாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you. தேவடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. தேவானந்தன் அவர்கள் வாரம் ஒரு சாட்சி என்ற நிகழ்ச்சியை யூடியூப் சேனல் மூலமாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். அநேக தங்கள் வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தை, அடையாளத்தையும் பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். அதன் மூலம் தேவன் நாம மகிமைப்படுவதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, அதை பகிர்ந்து கொண்ட குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆண்டு காலம் ஒரு ஊழியத்தை தேவன் நிறைவேற்றி இந்த 7வது ஆண்டை காண செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இவர்கள் குடும்பங்களையும் ஊழியர்களையும் கையிட்டு செய்கிற பிரயாசங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்களை வாழ்த்துகிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான வாரம் ஒரு சாட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். சகோதரர் ஜான் தேவானந்த் அவர்கள், எமிலி சிஸ்டர் அவர்களும், தம்பி கெல்வின் அவர்களும், உடன் இருந்து பணி செய்து வரும் அன்பு சகோதரன் கிறிஸ்டோபர் அவர்களும் இணைந்து வாரம் ஒரு சாட்சி என்ற ஒரு நிகழ்ச்சியினை நம் அனைவருக்கும் கொடுத்து வருகின்றனர். இது நிகழ்ச்சி அல்ல, அது ஒரு சாட்சியின் நேரம். நம் வாழ்க்கையில் கடவுள் நமக்கு அருளிய அனைத்து ஈவுகளுக்காகவும் நாம் நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நேரமாக அது அமைகின்றது. கடந்த 6 ஆண்டுகள் முடிந்து 7வது ஆண்டினை தொடங்கியிருக்கிறார்கள். இந்த ஆண்டில் கூட அவர்கள் தொடர்ந்து இந்த 52 வாரங்களும் இந்த வாரம் ஒரு சாட்சியை கொண்டு செல்ல கடவுள்தான் கிருபை செய்ய வேண்டும். செப்பனியா புத்தகத்தில் ஒரு வார்த்தை இருக்கின்றது. 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து
தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். ஆம், கடவுளின் பிள்ளைகளே, கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை செய்கின்றவராக இருக்கின்றார். அவர் நம்மை ரட்சிப்பார். அவர் நம் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார் என்றிருக்கின்றார். ஆம், நாம் அனைவரும் கடவுள் பிள்ளைகளாய் அவர் மத்தியில் அவர் மீது அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். தொடர்ந்து இந்த வாரம் ஒரு சாட்சி நன்கு வர வேண்டும். அனைவரும் இணைந்து அந்த வாரம் ஒரு சாட்சியை கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கடவுளின் ஆட்சி மாட்சி உரித்தாகும். So viewers, thank you so much, and I'm glad that you guys would have watched the video till the end. And by God's grace, we were able to finish this video, and we were able to complete our 6 years and step into the 7th year. So thank you so much for watching this video. Do share it with your friends and family members. Like, share and subscribe, and stay tuned till our next video. தேங்க்யூ ஸோ மச். திரும்பவுமாக அடுத்த வாரத்தில் இன்னொரு புதிய சாட்சியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். ஆரம்பிச்சிட்டியா? 1 2 3 யார் சொல்லுவாங்க? அப்பா 1 2 3 1 2 3. எங்க அப்பா எங்க இருந்து வந்துட்டாரு? இல்ல அவங்க நீங்க 1 2 3 வரை சொல்ல வரீங்க. தெரியாத வருஷத்துக்கு எங்களுக்கு ஒரு 52 சாட்சி வேணும் பார்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா பண்றீங்க நீங்க சாட்சி. ஆமா, அந்த ஒரு சாட்சி வந்தோடனே ஃபர்ஸ்ட் நான் தான் பார்ப்பேன் உங்க சாட்சியை. சரி, ரொம்ப கமெண்ட் சந்தோஷம். கூட பண்ணிருக்கேன் நான் அதுல. இப்ப பேச பேசிக்கிட்டு இருக்காங்க லூஸ். சொல்றது கரெக்ட் தான். அப்படி எல்லாமே நான் பண்ணா சாட்சி கொடுக்க மாட்டேன். அது ரெண்டு ஓவர்லப்பா இல்ல பேட்சி. கரெக்டா இருக்குமா ஃப்ரேம்ல நாங்க? இல்ல இது இன்ஃபெக்ஷன் தான். ரிங் போக மாட்டேங்குது. போயிடுச்சு, ரிங் போயிட்டு. தாத்தா ஃபோன் பண்றாங்க. நான் சொல்லிட்டேன் வேண்டாம் பாப்போம், பிறகு சாட்சி தானே எப்போ கொடுத்துக்கலாம். ஹலோ, தாத்தா கிறிஸ்டோபர்மா. சொல்லுங்க. ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணு. இப்போ நீ பின்னாடி போய் 2 ரிங் கவர் பண்ணு. பஸ் அட் அ டைம். ஓகே, வருதா? வருவா. ஹலோ தாத்தா. திரும்பவுமாக அடுத்த வாரத்தில் இன்னொரு புதிய சாட்சியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து ஸ்டாப் யாருன்னு பாரு இன்னொரு புதிய சாட்சியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். ஆமென். அப்படி போகுது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைக்கு உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். சரி, வா ஐயா, ரெடி ஆகிட்டாங்க. டக்குனு நீ அந்த பக்கம் அந்த சேர் எடுத்துக்கோ. நீ அந்த பக்கம் கரெக்டாக இருக்குமா ஃப்ரேமில் நாங்கள்? निकाल फोटो. இல்ல ரெண்டு ரெக்கார்ட் பண்ணுமா? स्टार्ट करना है क्या? ரெண்டு ரெக்கார்ட் பண்ணுமா? பண்ணு. ஒரே டேக்கில் முடிஞ்சா பார்ப்போம். ஐயா வந்து ஒரே டேக்கில் முடிச்சிருவாங்க. ஐயா